ஓம் நம சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க. ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி. தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. குழந்தைக்கு பேர் வைக்கும். பொதுவாக நம்ம இந்த பேர் வைக்கிறது இதெல்லாம் நம்ம செயலாக செய்வோம். ஆனால் இவங்க அப்படிதான் செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். அப்புறம் அவங்க 2 பேருடைய விருப்பம் சாமி கிட்ட பேர் வச்சு அப்படின்ட்டு. இந்த நாட்டு முறை பிரகாரம் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்க்குறது அப்படின்னா பொதுவாக தாய் வீட்டில் செய்வாங்க. முறைன்னா ஆனால் அவள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு. அவள் நான் வரல, நான் எங்கள் மாமியார் வீட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க பார்த்துட்டு போனாங்க. நம்ம பாப்பாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 பேர் வைஷ்ணவி அவள் கூடயே இருந்து, அதாவது ஒரு அக்கா குழந்தை பிறந்திருக்காங்க, நம்ம கூடயே இருந்து நம்ம கடமையை செய்யணும்னு ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை வேலை செஞ்சாலும் இருந்து அது என்ன செய்யணுமோ அக்காவுக்கு அதை செஞ்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், நான் உங்களுக்கு இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது. நான் கூட சொன்னேன், அஸ்வினிட்ட, நீ பேசாமல் போய் உங்கள் அப்பா வீட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வா, பேர் வைக்கிறது கூட அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு. அவன் நான் போகல, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்து. அது எங்களுக்கு ஒரு பெருமை. என்னென்னா எங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த வார்த்தை ஒரு பெண்ணினுடைய வாயிலிருந்து வரும். இல்லாட்டி எல்லா பெண்களுக்கு என்னென்னா எப்படா விட்டாங்கன்னா தாய் வீட்டுக்கு போவோன்ற அந்த சிந்தனை தான் வரும். அவளுக்கு அந்த சிந்தனை இல்லை. அந்த மாதிரி நம்மளும் வச்சுக்கல. அவள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது பண்ணான். அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நிலைமையில் பெருமையாக இருக்குது. அவளுக்கும் சரி, சுசாமந்தியும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பொதுவாக சிறுத்தைகளுக்கு பிறக்கிற பிள்ளை சாமி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. வித்தை வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வித்தை வாங்காமல் வித்தை வாங்கிட்டு அப்புறம் குழந்தை பிறந்தால் கூட அது சாமியினுடைய பிள்ளை தான் அப்படின்னு. அது மாதிரி இது ஒரு சாமியினுடைய குழந்தை. அதுக்கு நம்ம இன்னைக்கு பெயர் வைக்க போகிறோம். பேருன்றது ஒரு அடையாளம், வேறு ஒன்றும் இல்லை. பேருன்றது ஒரு அடையாளம். பேசும்போது செவன்ராஜ்ன்றவர் ஒருத்தர் சொன்னார். அவர் பேரே செவன்ராஜ் தான். ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் 7வது பிறந்ததுனால நம்பர் 7ன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி இப்போ நம்பர் 1ன்னு அவருக்கு பேர் வைக்கல. அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் இப்போ வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த பேரை சொல்லி அது பண்ணுவோம்.
அது இப்போ பிறந்த குழந்தைன்றதுனால சும்மா சாஸ்திரத்துக்கு சாமியினுடைய பஞ்சாங்கம் தான் சும்மா லைட்டாக எடுத்து வைக்கிறேன். என்ன அவர் இப்போ தான் ஒரு 40 நாள் கல்வி இருக்கு இல்லையா, அதனால் மற்ற எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து நமஸ்காரம் சரி இது பண்ணிக்கலாம். என்ன பேர் வைப்போம்? அவருக்கு வந்து நினோநதன் சொல்லி தெரிஞ்சு. என்னது? நினோநதன். நினோநதன் நான் கூர்மையான அப்படின்னு ஷார்ப்பும்பாங்கல்ல, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். நினோநதன் ஆக்சுவலி நினோ அப்படின்னு தான் செலக்ட் பண்ணது. அப்புறம் அது சொன்னால் மகோநதன், ஜீவநதன், நர்மதன் அந்த ஆர்டரில் எனக்கும் நதன் வைங்கன்னு சொல்லி அவ கேட்டதுனால தான் நான் அந்த நதனை சேர்த்தேன். சொல்லணும்ல, இல்லாட்டி நினோ அப்படின்னு தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் இல்லை எனக்கு பசங்க ஆர்டர்லேயே கூப்பிட்றதுக்கு யூனிஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நினோநதன் அப்படின்னு சொல்லி வச்சோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நினோநதன் ஆமா Brahmasri Ninonathan, Brahmasri Ninonathan, Brahmasri Ninonathan. Brahmasri Ninonathan. பெரிய அப்படியே வச்சு எல்லாரும் வந்து சும்மா சொல்லுங்க நீனும் சீக்கிரம்.
ஆதித்த சுவாசத்தை நாடியில் நீ ஏற்றி சாதித்த ஞானி நீதானே கண்டேனே ஜீவித வாழ்க்கையில் ஆனந்த ஆத்மா நீ வந்த ஞானம் ஏற்றித் தராயோ பூரண கும்ப சித்தியா நாளெல்லாம் மௌனமாகினாய் காலம் மூன்றும் கடந்தாய் நீயேதான் சூட்சமத்தில் இருப்பாயே வேண்டும் போதும் வருவாய் நீயேதான் ஞானம் அள்ளி தருவாயே பிராணஹாச பிரம்மஹாச ஞானமே பூரண யோகத்தில் பூதஹாசம் தாண்டி பூமியில் ஞான தீபம் நீயே தந்தாயே காவிரியாரினுள்ளே மாதங்கள் ஆறாகி நீ கண்ட யோகம் யாரும் காணாரே ஆணவ தேகம் மாற்றி ஐக்கிய பாவமாகி பூத பிரஜை அதை நீயும் தாண்டி தேவ பிரஜை அதை வாங்கி ரே ரே சர்வ பிரம்மம் என்ற யோக நிஷ்டை நீ தூங்கி சாந்த ரூப ஞான போத பிரம்மமே நான் தேடும் ஞானத்தின் ஜோதி சதா சிவ பிரம்மேந்திரா சிவ 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 ஈஸ்வர சிவ சிவ சதா சிவ 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 ஈஸ்வர சிவ சிவ சதா சிவ ஹர 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 சதா சிவ 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 பிரம்மேந்திர சதா சிவ शिव ईश्वर शिव शिव सदा शिव 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 ईश्वर शिव शिव सदा शिव हर